அனைவர் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பிளான் வந்து ஸ்மார்ட் பென்ஷன். ஏன் இந்த ஸ்மார்ட் பென்ஷன் இந்த நேரத்தில் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஜீவன் எக்ஸைஸ் 7, ஜீவன் சாந்தி என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றியமைக்கப்பட இருக்கிறது. இப்போ 28ஆம் தேதியோட தான் இருக்கும். 28லேருந்து மாறும் இருக்கிறாங்க போல. ஸோ அதனால ஒரு சர்க்குலர் வந்திருக்குங்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுங்கிறப்ப ஜீவன் எக்ஸைஸ் திரும்ப வருமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அதே பெனிஃபிட் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் பென்ஷன்ல இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அக்ஸை சாந்தியை விட வந்து ஸ்மார்ட் பென்ஷன்ல வந்து கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கு. ஸோ இதுவே கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா முக்கியம். இந்த ஸ்மார்ட் பென்ஷனுங்கிறது வந்து ஜீவன் தாரா 2 இருந்துச்சு இல்லையா, அதனுடைய அப்படியே சேம் வெர்ஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அந்த பிளானை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். லக்ஷ்மி வாராயன் இல்லமே, லக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே, ஆனாடி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே. இன்சூரன்ஸ் குட் மார்னிங். லேஸுடைய ஸ்மார்ட் பென்ஷன் பழைய ஜீவன் தாரா 2 சேம் வெர்ஷன் தான் இருக்கு. ஸோ இதுக்கு குறைந்தபட்ச மினிமம் ஏஜ் என்ட்ரி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி வந்து ஆப்ஷன்ஸ் மொத்தம் இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்து இருக்கு. ஆப்ஷன் எஃப் அதுக்கு வந்து 100 வயசு என்ட்ரிக்கு. ஆப்ஷன் E1 E2க்கு 65 வயசு. ஆப்ஷன்ஸ் E3 E4 E5க்கு 70 வயசு. மீதி இருக்கக்கூடிய A B2 B1 B2 B3 ஒரு நிமிஷம். B1 B2 B3 B4 C1 C2 D இவ்வளவு இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து 85 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கு. இதுல வந்து சிங்கிள் லைஃப் ஆப்ஷன்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்களேன். லைஃப் அனுட்டி. லைஃப் அனுட்டினா என்னன்னா, அவருடைய லைஃப் இருக்கிற வரையும் பென்ஷன், அதுக்கப்புறம் எந்த பேமெண்ட்டும் கொடுக்க மாட்டோம். அதுதான் முக்கியம். இப்போ ஒரு 18 வயசுல ஏஜென்சி எடுக்கிறாரு. 18 வயசுல ஏஜென்சி மீன்ஸ் இந்த ஸ்மார்ட் பென்ஷன் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் பேமெண்ட் வாங்கிட்டே இருக்காரு. அவர் 100 வயசு இருந்தாலும் பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாருன்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். எப்போ அவருக்கு இறப்பு ஏற்படுதோ அதோட அந்த பென்ஷன் முடிஞ்சு வரும். இதுதான் லைஃப் அப்படின்னு அர்த்தம். B1 B2 B3 B4 இது எல்லாமே வந்து அனுட்டி ஃபார் 5 இயர்ஸ். பென்ஷன் வந்து கேரண்டி பென்ஷன் 5 வருஷம். அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் இருக்கிற வரையும் பென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் இந்த ஸ்மார்ட் பென்ஷன் எடுத்திருக்காருன்னா 5 வருஷத்துக்கு கேரண்டியான பென்ஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவருடைய இருக்கிற வரையும் கொடுப்போம். அதே மாதிரி B2 10 வருஷம் கேரண்டி, அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் இருக்கிற வரையும் கொடுத்துருவோம். அடுத்து 15 வருஷம் கேரண்டியாக கொடுத்துருவோம், லைஃப் இருக்கிற வரையும் கொடுத்துருவோம். 20 வருஷம் லைஃப் இருக்கிற வரையும் கொடுத்துருவோம். இதில் என்ன அப்படின்னா, இந்த கேரண்டி 20 வருஷம் போட்டிருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 18 வயசுல போய் எடுக்கிறாரு,
ஒரு 15 வருஷம் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 16ஆவது வருஷம் ஒரு ஏதாவது வருஷம் சட்டன் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 5 வருஷம் கேரண்டி கொடுத்துருக்கோம் இல்லையா? கேரண்டி பென்ஷன் 20 இயர்ஸுங்கிறனால 15 வருஷம் வரையும் வாங்கியிருக்காரு. 6 வருஷம் வாங்கலைன்னா 5 வருஷம் வாங்கலைன்னா அந்த 5 வருஷத்துடைய கேரண்டி பென்ஷனையும் அவங்களுடைய நாமினிக்கு கொடுக்கறதா இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ B1 B2 B3 B4ங்கிறது அக்ஸையில் இருக்கு, ABCDன்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இதை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் C1ங்கிறது வந்து லைஃப் வந்துட்டு இன்க்ரீசிங் அட் சிம்பிள் ரேட் ஆஃப் 3%. 10 லட்சம் ரூபாய்க்கு ஸ்மார்ட் பென்ஷன் பாலிசி எடுக்கிறப்ப அவருக்கு லைஃப் இருக்கிற வரையும் பென்ஷன், அதாவது இன்னைக்கு வந்து அவர் வந்து பென்ஷன் வாங்குறாருன்னா 3 வருஷம் இன்க்ரீசிங் அட் சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3% வந்து இன்க்ரீசிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எவ்ரி இயர். C2ங்கிறது 6% வந்து இன்க்ரீசிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாங்கக்கூடிய அனுவல் பென்ஷன்ல இருந்து 6% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து C1 C2உடைய டெஃபனிஷன். டி அப்படிங்கிறது லைஃப் அனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பேலன்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதாவது டிங்கிறது அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு அவர் பென்ஷன் ஸ்மார்ட் பென்ஷன் எடுக்கிறாரு. அவருக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அவர் இருக்கிற வரையும் பென்ஷன். இன்கேஸ் ஆஃப் அவருக்கு வந்து இடையில ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டு இறந்துட்டாருன்னா 10 லட்சம் ரூபா மைனஸ் எவ்வளவு பென்ஷன் வாங்கியிருக்கிறாரோ அந்த பென்ஷனை கழிப்பாங்க. கழிச்சுட்டு மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த தொகையை நாமினிக்கு கொடுப்பாங்க. அதுதான் டி. இன்கேஸ் அவர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் பென்ஷன் வாங்கியிருக்காருன்னா அவர் இறக்குறப்ப நத்திங் இஸ் பயபிள். அதுதான் லைஃப் அனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பேலன்ஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதுதான் அர்த்தம். ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் E1 லைஃப் அனுட்டி, அவனுக்கு லைஃப் இருக்கிற வரையும் பென்ஷன் வித் 50% ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் ஆஃப் 75 இயர்ஸ். அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு ஸ்மார்ட் பென்ஷன் எடுத்திருக்கோம், அவருக்கு பென்ஷன் போய்கிட்டே இருக்கு. அவருடைய வயசு 75 வயசு ஆகிறப்ப இந்த 50% 10 லட்சம்னா 5 லட்சம் ரூபா வந்து நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பென்ஷன் அவருடைய லைஃப் இருக்கிற வரை இருக்கும். அதுதான் E1. E2ங்கிறது 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு நம்ம பென்ஷன் வந்து அவருடைய லைஃப் இருக்கிற வரையும் வாங்கிட்டே இருப்போம். 75வது வயசுல அவருக்கு இந்த 10 லட்சம் ரூபா பணத்தை நம்ம திரும்பி அவருக்கு வாங்கிடுவார். மீன்ஸ் LIC திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் பென்ஷன் அவருடைய லைஃப் இருக்கிற வரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் E2. அதுக்கப்புறம் E3ங்கிறது வந்து சொன்னோம் இல்லையா, E1உடைய சேம் டிட்டோ. என்னன்னா 80 வயசுல தான் அவருக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடைக்கும். எப்போ 50% கிடைக்கும். அது வரையும் பென்ஷன். 80 வயசுக்கு மேலே மறுபடியும் பென்ஷன் போயிட்டே இருக்கும் அவர் லைஃப் இருக்கிற வரையும். E4ங்கிறது E2 மாதிரி E4. E2ல 75 வயசுல ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸை கொடுத்துருவோம். E4ல 80 வயசு வர்றப்ப ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமும் பென்ஷன் கொடுத்துட்டே இருப்போம். இதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் அனுட்டி வித் 55% ஆஃப் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஈச் இயர். அதாவது ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட்டைனிங் ஏஜ் ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அது எப்போனா 76 வயதுல இருந்து 95 வயது வரையும் இதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லைஃப் அனுட்டி பென்ஷன் வந்து வித் 5% ஆஃப் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் 5% கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போனா 75 வயசு வரையும் பென்ஷன் வாங்குவார். 76வது வருஷத்துல 5% ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸை கொடுப்பாங்க. அது இல்லாமல் பென்ஷனும் கொடுப்பாங்க. 77வது வயசுல 5%, 78வது வயசுல 5% பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் அந்த பென்ஷன் அப்படியே 95 வயசு வரையும் 5% கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிளஸ் பென்ஷனும் கொடுப்பாங்க. இதுதான் E5. அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே போடுற மாதிரி லைஃப் அனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இந்த ஆப்ஷன் வந்து F. இந்த ஆப்ஷன் Fங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம ஜீவன் அக்ஸைல என்ன கொடுக்குறோமோ அதே ஆப்ஷன். அவர் லைஃப் இருக்கிற வரையும் பென்ஷன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இதுதான் ஸ்மார்ட் பென்ஷன்ல
சிங்கிள் லைஃபுக்கு இது ஆப்ஷன். சிங்கிள் லைஃப்ல இந்த ஆப்ஷன் இருக்கு. இதுல பெஸ்ட் ஆப்ஷன் சொன்னோம்னா E2 அண்ட் லைஃப் அனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ். ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்கக்கூடியது நம்ம கொடுத்த பணம் திரும்பி வர்றது வந்து இதுல யூஸாக இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் எப்பயும் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த E2ங்கிறது 75 வயசுல 100% உங்களுடைய மொத்த பர்ச்சேஸ் பிரைஸையும் வாங்கிட்டு பென்ஷன் வாங்கக்கூடியது வந்து E2. இதுல B1 B2 B3 B4 இருக்கு இல்லையா? B4 போட்டீங்கன்னா 20 வருஷம் கேரண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதுக்காக மாத்தி போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து பென்ஷன் வந்து மாறுபடும். 5 வருஷம் போட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும், 10 வருஷம் போட்டா கொஞ்சம் குறையும், 15னா கொஞ்சம் குறையும், 20னா கொஞ்சம் குறையும். ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்று கொடுக்கறதுக்காக தான் இந்த பென்ஷன் அப்ளான். ஜாயிண்ட் லைஃப்ல பாருங்க, ஜாயிண்ட் லைஃப் அனுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரொவிஷன் ஆஃப் 50% செகண்ட் இயர் அட் தி டேட் ஆஃப் டெத். அவர் இருக்கிற வரையும் பென்ஷன் வாங்குவாரு. ஒரு பிரைமரி அனுட்டேஷன் இறந்து போயிட்டாருன்னா 50%, 50% மட்டும் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்கிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. அனுட்டி அவர் இருக்கிற வரையும் பென்ஷன். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் லைஃப் அனுட்டி வித் ப்ரொவிஷன் ஆஃப் 100% ஆஃப் அனுட்டி டு செகண்ட் இரிட்டேஷன் ஆன் தி டெத் ஆஃப் பிரைமரி இரிட்டேஷன். அதாவது அதுக்கு எதுவுமே G1 G2 எதுவுமே இது வராது, அமௌண்ட் வந்து திருப்பி வராது, பர்ச்சேஸ் பிரைஸ் திருப்பி வராது. அவர் இருக்கிற வரையும் பென்ஷன் வாங்குவாரு. அவர் இறந்த பின்னாடி அவருக்கு செகண்டரி அலுட்டேஷனுக்கும் 50% பென்ஷன் போகும் அவர் இருக்கிற வரையும். மெச்சூரிட்டி இந்த இது முடிஞ்சு அந்த அவர் செகண்டரி அலுட்டேஷனும் இறந்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான பர்ச்சேஸ் பிரைஸும் போகாது. G2ல அவர் இருக்கிற வரையும் பென்ஷன், அதுக்கப்புறம் அவருடைய ஜாயிண்ட் லைஃபுக்கு 100% பென்ஷன், அதோடு சரி முடிஞ்சு போயிடும். இது G1 G2. அதுக்கப்புறம் H1க்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் 3% அனுவல். அதாவது G1ல என்ன கொடுக்குறோம், 10 லட்சம் ரூபா அமௌண்ட்டு, அதுக்கு தேவையான பென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் பிரைமரி அனுட்டேஷன் இறந்த பின்னாடி 2வது அனுட்டேஷனுக்கு 50% வந்து 50% பென்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? இந்த 50%ல 3% வருஷம் ஏற்றி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது H1. H2ல 6% வருஷம் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நான் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பென்ஷன் வாங்குறேன், பென்ஷன் பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்குறேன். அதுக்கு வந்து ஜாயிண்ட் லைஃப் எனக்கும் என் மனைவிக்கும் வாங்கிட்டே இருக்கேன். நான் வாங்கிட்டே இருக்கேன் பென்ஷன். ஒவ்வொரு வருஷமும் 6% வாங்கிட்டே இருக்கேன். 100% ஆஃப் அனுட்டேஷன்ஸ். இது அதாவது 6%, 3%, அதுக்கப்புறம் 6%. அதுல 50% ஆஃப் அனுட்டி செகண்ட் அனுட்டேஷனுக்கு கொடுக்குற மாதிரி. முதல்ல G1ல 50% தான் கொடுப்போம், ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் எதுவும் கிடையாது. G2ல 100% கொடுப்போம், ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் H1ல 50% நான் இருக்கிற வரையும் பென்ஷன், என் லைஃபுக்கு அது மாதிரி எனக்கும் ஒவ்வொரு வருஷமும் 3% பென்ஷன் கூட்டிகிட்டே இருக்கும். 50% வந்து என் மனைவிக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 6%ல 50% கிடைக்கும். I1 I2ல என்ன கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் ரூபா போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருஷம் தேடிக்கிட்டே இருக்கும். 100%. நான் 100 ரூபா வாங்கியிருந்தானா பென்ஷன், அந்த 100 ரூபா பென்ஷன் ஒவ்வொரு வருஷமும் 3% கூட்டிகிட்டே போகும். அடுத்து I2ங்கிறது வந்து 6% இன்ட்ரெஸ்ட் வருஷம் கூட்டிகிட்டே போகும் லைஃப் பென்ஷன். இது எதுலையுமே ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடையாது. G1 G2 H1 H2 I1 I2 கிடையாது. ஜாயிண்ட் லைஃப் வந்து நான் இருக்கிற வரையும் பென்ஷன் வாங்கிக்குவேன், அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியும் பென்ஷன் வாங்கிக்குவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பின்னாடி நாமினிக்கு 100% ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் போயிடும். ஸோ எத்தனை பிளான்ஸ் இருக்கு, எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுலயே 2 4 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 ஆப்ஷன் இருக்கு. சொல்லுப்பா கார்த்தி, சொல்லுங்க. போறன்னு கேக்குது நீங்க பேசுறது. H2க்கு அப்புறம் சொல்லுங்க. எதுமா? E2வா? கேக்கலையா? H2 H2க்கு அப்புறம்
ஐ ஒன் ஜாயிண்ட் லைஃப்ல ஐ ஒன் அதாவது ஜாயிண்ட் லைஃப் அனுட்டி increasing at a simple rate of 3% per ஐ annum with a provision of 100% of annuity to secondary annotation on the debt of அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்குறேன், எனக்கு வரக்கூடிய பென்ஷன் ஒரு அமௌண்ட் வருது, 10,000 ரூபாய் வருதுன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த 10,000 ரூபாய்க்கு 3% சேர்த்து கொடுப்பாங்க. முதல் வருஷம் 10,000, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 3% பெர் ஆனம் எவ்வளவு வருதோ அதை 12 மாசத்துக்கோ இல்ல குவார்டர்லியோ ஆஃப்லியோ இயர்லியோ வாங்க போறப்ப அதை சேர்த்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் 3% இன்க்ரீசிங் ஆகிட்டே இருக்கும் அவர் இருக்கிற வரையும். அவரு இறந்த பின்னாடியும் மறுபடியும் அவங்க ஒய்ஃபுக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வாங்கியிருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 3% 6% வருஷம் கூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நான் வாங்கின பின்னாடி என்ன ரேட் ஆஃப் பென்ஷனோ அந்த பென்ஷன்ல இருந்து வருஷம் 3% கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 100% 10,000 10,000 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடையாது. எந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்த பணம் திருப்பி தரப்பட மாட்டோம். I2ங்கிறது வந்து 6%, 3%. 10 லட்சம் ரூபாய்க்கு 6%னா எவ்வளவு? 6,000. அது 10 லட்சம் ரூபாய்க்கு 60,000 ரூபாய் வரும். அந்த 60,000 ரூபாயை டிவைடட் பை 12, மந்த்லியா இருந்தா 5,000 ரூபாய், குவார்டர்லியா இருந்தா 15,000 ரூபாய், ஆஃப்லியா இருந்தா 30,000 ரூபாய், வருஷ பென்ஷனா இருந்தா 60,000 ரூபாய் சேர்த்து அந்த 6% 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் முதல் வருஷம் 6,000, 6% எவ்ரி இயர் அதான் மாறிக்கிட்டே இருக்கும். அவர் இருக்கிற வரையும் பென்ஷன் வாங்கிக்கலாம். ஆனா அவருடைய வாழ்வு காலத்துக்கு படி மனைவிக்கும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடையாது. கிளியரா? ஓகே, கிளியர். ஜேங்கிறது வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் லைஃப் அனுட்டி வித் ப்ரொவிஷன் ஆஃப் எப்பயும் உள்ள மாதிரியாது. மோடு வந்து மனைவிக்கு வந்து ஹலோ சொல்லுமா, மனைவிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. மனைவிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாது. I1 I2ல எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் ஆகுமா? அவர் இருக்கிற வரை மனைவிக்கு இன்க்ரீஸ் ஆகுமா? எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் சேம் கிடையாது. சேம் அதே சேம் வந்து மனைவிக்கு அதேதான். அது என்ன போட்டிருக்கு பாரு, ஜாயிண்ட் லைஃப் அனுட்டி இன்க்ரீசிங் அட் a simple rate of interest 6% per annum with a provision of 100% of annuity to secondary annotation on the death of the primary annotation. அப்ப பிரைமரி annotation இறந்த பின்னாடியும் அதே கண்டினியூ ஆகுங்கிறதா அது அர்த்தம். ஓகே, என்ன ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது, அதுதான் முக்கியம். மோடு வந்து ஆஃப்லியா வாங்கிக்கலாம், இயர்லியா வாங்கிக்கலாம், ஆஃப்லியா வாங்கிக்கலாம், குவார்டர்லியா வாங்கிக்கலாம், மந்த்லியா வாங்கிக்கலாம். மோட் ஆஃப் பிரீமியம் பேமெண்ட் வந்து சிங்கிள் பிரீமியம் தான், ஒரே பிரீமியமா தான் நம்ம கட்ட போறோம். மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் 1 லட்சம் ரூபாய், மேக்ஸிமம் நோ லிமிட். மினிமம் பென்ஷன் வந்து 1000 ரூபாயா இருக்கணும். அப்ப எவ்வளவு மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் 1 லட்சம் போட்டோம்னா ஒரு 80 வயசு 85 வயசு போறப்ப 1 லட்சம் போட்டீங்கன்னா அந்த 1000 ரூபாய் பென்ஷனுங்கிறது கண்டிப்பா வரும். ஏன்னா ஏஜ் கூட அவருடைய வாழ்வு கால பணம் வாங்குறது கம்மி, அதனால அது வச்சிருக்காங்க. ஆனா மினிமம் பென்ஷன் வந்து 1000 ரூபாய் இருக்கணும். மந்த்லினா, குவார்டர்லினா 3000 ரூபாய் இருக்கணும், ஆஃப்லினா 6000 ரூபாய் இருக்கணும், வருஷம்னா 12,000 ரூபாய் இருக்கணும். இது மினிமம் பென்ஷன் வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். மேக்சிமம் நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோமோ இந்த பர்ச்சேஸ் பிரைஸ் கொடுத்துக்கலாம். இது இல்லாம இந்த திவ்யா கான் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்மள்கிட்ட ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு வந்து பிசிக்கலி மென்டலி ஹேண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு வந்து பாலிசி எடுக்கலாம். அவங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 50,000 இருந்தா கூட போதும். அதை வச்சு அதுக்கு 1000 ரூபாய் பென்ஷன் வரலைன்னா கூட அந்த பென்ஷன் கொடுக்கப்படும். இது வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் திவ்யா கான் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ஆப்ஷன்ஸை வந்து டெத் ஆப்ஷன்ஸ் தான் போட்டிருக்காங்க. லெத் ஆப்ஷன்ஸ் வந்து லம்சமா வாங்கிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கிறதுல வந்து மந்த்லியா இருந்தால் மினிமம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 ரூபாயா இருக்கணும், குவார்டர்லியா இருந்தால் 15,000 இருக்கணும், ஆஃப்லியா இருந்தால் 20,000 இருக்கணும், இயர்லியா இருந்தால் 50,000 இருக்கணும். அந்த இன்ஸ்டால்மெண்ட் அந்த
நம்ம டெத்துக்கு எப்படி டெத்துக்கும் மெச்சூரிட்டிக்கும் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி நம்ம வாங்குறோமோ கன்வென்ஷனல் பிளான்ல, அதே மாதிரி இதுல வந்து டெத்துக்கு வந்து இந்த வழியா வாங்கி கொள்ளலாம். இந்த ஒரு ப்ரொஃபஷனும் இருக்கு. லோன் வந்து ஒரு வருஷம் பாலிசி எடுத்து ஒரு வருஷம் கிடையாது. லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள் அட் எனி டைம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு பாலிசி எடுத்துக்கலாம். அல்லது இந்த லுக் ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி ஆஃப் ஃப்ரீ லுக் விச்எவர் இஸ் லேட்டர். இது பின்னாடி வருதோ அது. இப்போ கூலிங் ஆஃப் கேன்சலேஷனுக்கு பின்னாடி அல்லது பாலிசி எடுத்து 3 மாசம் கழிச்சு எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் லோனு விச்எவர் இஸ் லேட்டர். இதுல என்ன கொடுப்பாங்கன்னா பென்ஷனுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட் இப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு பென்ஷன் வந்து ஒரு 60,000 ரூபாய் வருதுன்னா பென்ஷனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 50% மிகாமல் இருக்கணும். மிகக்கூடாது. 50% வரை தான் வட்டி கட்ட முடியும். மீதி தொகை பென்ஷனா தான் கொடுக்க முடியும். அதுதான் லோனுடைய ப்ரொசீஜர். சரண்டர் அப்படின்னா பாலிசியை வந்து the annuity can be surrendered at any time after the date of commencement of the annuity by the member through the master of policy holder and the annuity options. அதாவது சரண்டர் எல்லா ஆப்ஷன்ஸையும் பண்ண முடியாது. அந்த டி, அதாவது நான் வாங்கக்கூடிய பென்ஷன் 10 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பிரைஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் பென்ஷன் வாங்கிட்டே இருக்கேன், பாலிசியை சரண்டர் பண்றேங்கன்னா 10 லட்சம் ரூபாயில இருந்து மீதி இருக்கக்கூடிய அந்த பென்ஷன் இன்கேஸ் ஆஃப் அவர் வந்து இறந்துட்டாருன்னா கூட மீதி அந்த பென்ஷன் இருந்தா கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். அது மாதிரி ஆப்ஷன்ஸ்ல கொடுப்போம். அதுவும் சரண்டர்லையும் அந்த பர்ச்சேஸ் பிரைஸை தாண்டி பென்ஷன் போயிருச்சுன்னா அந்த டிங்கிற ஆப்ஷனுக்கு சரண்டர் கிடையாது. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் E1, E2, E3, E4, E5, F அண்ட் J இதுக்கு மட்டும்தான் சரண்டர் உண்டு. இந்த எந்த ஆப்ஷனுக்கும் சரண்டர் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் சரண்டர். அதர் ஆப்ஷன்ஸ்க்கு கிடையாது. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த ஆப்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் இருக்கு, எந்தெந்த ஆப்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் இல்லைங்கிறத ஒரு ஷார்ட்டா அதை கண்டுபிடிச்சிடலாம். E1, E2, E3, E4, E5 5 F அண்ட் J முதல் 7. டிங்கிறது வந்து நான் 10 லட்சம் ரூபா வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கியிருக்கேன், அதுக்கு நான் பென்ஷன் வாங்கிட்டே இருக்கேன். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் பென்ஷன் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் லைஃப்ல நான் உயிரோடு இருக்கிறேன்னா வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எப்ப ரிஸ்க் ஏற்படுதோ அதுக்கப்புறம் எந்த ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸும் வாங்க முடியாது. ஆனா லோன்ல சரண்டர்ல 10 லட்சம் ரூபாய்க்கு தாண்டிருச்சு, பென்ஷன் 10 லட்சம் ரூபாய் தாண்டிருச்சுன்னா சரண்டர் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இதுல இருக்கு. டி ஆப்ஷனுக்கு மட்டும், வேற எதுக்கும் கிடையாது. மோட் ஆஃப் ஃபேக்டர் பார்த்துக்கோங்க. அந்த ஃப்ரீக்வன்சி 1 2 அந்த ஆல்டேஷன் ஃபேக்டர் எப்படி கொடுக்குறாங்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதுவரை இன்சென்டிவை பற்றி எதுவும் நான் போட்டதில்லை. எதுக்காக இன்சென்டிவ் போட்டதில்லைன்னா நம்மளுக்கு பென்ஷன் வந்து கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும். மற்றதில் வர்ற மாதிரி அக்ஷயிலையோ சாந்தியிலையோ நம்ம வந்து பிபிடியே போடலை. என்ன இருந்துச்சோ அதை நம்ம சொல்லியிருந்திருப்போம். பட் இதில் வந்து 5 லட்சம் ரூபா வரையும் C1, C2, H1, H2, I1, I2க்கு அந்த ரிபேட்டு கிடையாது. ஹை சம்மர்ஸ் பர்ச்சேஸ் பிரைஸ் ரிபேட் கிடையாது. இதுக்கு உண்டு. 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டு. 5 லட்சம் ரூபா வரைக்கும் கிடையாது. 5 to 9,99,000 வரையும் என்னென்ன ஆப்ஷனுக்கு எவ்வளவு இது இருக்கு, ஹை இன்சென்டிவ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை வச்சுதான் நம்மளுக்கு பென்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டருக்கு இப்போ ஒரு பாலிசி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் பாலிசியை வந்து நான் வந்து ஆஃபீஸில் அந்த நம்ம ப்ரொபோசலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதுக்கும் ஒரு ஹையர் இன்சென்டிவ் வந்து உண்டு அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவ்வளோதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்னா எனக்கு இதை கேளு. இப்ப டெத் சம்மர்ஸ் சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது வந்து இந்த ஆப்ஷனை பொறுத்தானே வரும். ஆமா. அது E1, E2, E3, E4, E5, F அண்ட் J இந்த 7 ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்கும். அதாவது லைஃப் அனுட்டி நான் இருக்கிற மிச்ச எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் கிடைக்காது.
நான் 100 வயது வரை இருந்தேன்னா கூட பென்ஷன் கேரண்டியா கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த E1, E2, E3, E4, E5 அண்ட் F அண்ட் J இது 7 ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் உண்டு. அதுல 50% எவ்வளவு சொல்லியிருக்கோம், 100% எவ்வளவு சொல்லியிருக்கோம். அதுல ஏஜ் ஆஃப் அட்டைனிங் 75 வயசு, ஏஜ் ஆஃப் அட்டைனிங் 80 வயசுக்கு பின்னாடி ஃபுல்லா பர்ச்சேஸ் பிரைஸை கொடுத்துருவோம். பென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எத்தனை வயசு வரை இருந்தாலும். மற்ற எந்த பிளான்லையும் பென்ஷன் இஸ் கேரண்டீட் ஆன் லைவ், ஆஃப்டர் டெத் நோ பர்ச்சேஸ் பிரைஸ் ரீஃபண்ட். புரியுதா? ஓகே. ரமேஷ், ஸ்மார்ட் பென்ஷனை பத்தி நீங்க கேட்டீங்க, புரியுதா? ஏதாவது சொல்லியிருக்கிறது? புரியுது சார். ஓகே. இது E2 தான் நீங்க கேட்டீங்க. E2 கொடுத்தீங்கன்னா நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. E2 உடைய பென்ஷன் ரேட்டு வந்து ஆப்ஷன் F விட கம்மியாக தான் வரும். ஏன்னா அவர் 75 வயசுல ஃபுல் பர்ச்சேஸ் ப்ரைஸையும் வாங்கிடுவாரு. அதுக்கப்புறமும் லைவ்ல இருந்தாருன்னா அந்த அமௌண்ட் வந்து பென்ஷன் வந்து போயிட்டே இருக்குங்கிறதுனால ஆப்ஷன் எஃப்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட கம்மியாக தான் இருக்கும். இதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் இதில் வந்து உங்களுக்கு எப்படி என்னென்ன பிளான்ஸ் இருக்குங்கிறத ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர்ல ஸ்மார்ட் லைஃப் இன்சூர் மதியழகன் சாருடைய சாஃப்ட்வேர் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கரெக்டா இருக்கு. வேற எந்த சாஃப்ட்வேர்லயும் கரெக்டா வரல. அதுலயே இருக்கு எக்ஸிஸ்டிங் பாலிசி இருக்கா அப்படின்னு கேக்குது. இருக்குதுன்னு கொடுத்தா போதும். வேற இதுல வந்து ஆனந்தாவிலையோ எல்ஐசி ஆஃபீஸ்லயோ நம்பர் அடிச்சாதான் வரும். இதுல எஸ் அப்படின்னு கொடுத்துட்டாவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி ஹை இன்சென்டிவ் வந்து கொடுத்து நம்மளுக்கு பென்ஷனை வந்து கரெக்டா கொடுக்குது. அதனால நீங்க லைஃப் ஸ்மார்ட் லைஃப் இன்சூர் ஆப்பை மட்டும் எந்த கொட்டேஷன் கொடுத்தாலும் அதை கொடுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் அப்படின்னா தயவு செய்து ஆனந்தாவில் போய் நீங்களா கஸ்டமருடைய பேரு எல்லாம் இது பண்ணிட்டு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் போட்டு பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து கஸ்டமர்ஸ்ட கொடுத்தீங்கன்னா அதுதான் கேரண்டி. அதை அப்படியே கையில் கொடுத்துடலாம், யூஸாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா நன்றாக இருக்கும். இதோடு நமக்கு 32 திட்டங்கள் பற்றிய பயிற்சி வகுப்பு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அடுத்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்லை வேற எதுலையாவது எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன். அடுத்து இந்த 32 பிளான்ஸையும் எடுத்திருக்கேன். 32 பிளான்ஸ்லையுமே யூடியூப்ல இருக்கு. அது எல்லாமே நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கேட்டு பாருங்க. இன்னி வேற யாராவது பிளான்ஸை பத்தி வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரகதி இன்சூரன்ஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்ல போய் பார்க்க சொல்லுவோம். பார்க்க சொல்லிட்டு நம்ம பேசுறது, பட் நம்ம கொடுத்த பிபிடி எல்லாமே அது இருக்கு. அதை தெரிஞ்சு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா சக்சஸ். வாழ்த்துக்கள். அதுதான் முக்கியமான விஷயம்.